ஹலோ நண்பர்களே, அவருக்கு மட்டும் எப்படிப்பா இவ்வளோ அதிர்ஷ்டம் அப்படின்னு நாம பல தடவை மத்தவங்கள பார்த்து யோசிச்சிருப்போம், கரெக்டா? ஆனா அதிர்ஷ்டங்கிறது சும்மா வானத்துல இருந்து விழுற ஒரு மேஜிக் கிடையாதுங்க. அது ஒரு பக்கா சயின்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவுல அதிர்ஷ்டத்தோட பின்னாடியில இருக்கிற உளவியலை, அதாவது சைக்காலஜியை ரொம்ப ஆழமா அலச போறோம். இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் அதிர்ஷ்டத்தை உங்க பக்கம் திருப்ப முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வெறும் கோஇன்சிடென்ஸ், அதாவது தற்செயலா நடக்கிற ஒன்னா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களை ஏதோ தற்செயலா நடந்துருச்சுன்னு நம்ம ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, அதிர்ஷ்டம் தற்செயலா நடக்கிறது இல்ல. அது நம்ம மைண்ட் செட், நாம இந்த உலகத்தை எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. சரி, அதை எப்படி நம்ம வசப்படுத்துறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த சுவாரஸ்யமான உளவியல் பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த அட்டகாசமான தகவல்களை உங்களுக்கு வழங்குறது நம்ம தனிஷா பாப்பா சேனல். இதுவரைக்கும் தனிஷா பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க ப்ளீஸ் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து உங்களோட ஆதரவை கொடுங்க. உங்களோட இந்த சப்போர்ட் தான் இது போல நிறைய ஆழமான பயனுள்ள விளக்கப்பதிவுகளை நாங்க தொடர்ந்து கொண்டு வர ஒரு பெரிய எனர்ஜியா இருக்கும். ரொம்ப நன்றி. ஓகே, இப்ப மறுபடியும் நம்ம அதிர்ஷ்டத்தோட சயின்ஸ்க்கு வருவோம். அதிர்ஷ்டத்தை எப்படிங்க சயின்ஸா ப்ரூவ் பண்றது? இதற்காகவே ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் ரிச்சர்ட் வைஸ்மேன் ஒரு பிரம்மாண்டமான ரிசர்ச் பண்ணாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, தொடர்ந்து 10 வருஷம். அதுக்கு பேர் தான் லக் ப்ராஜெக்ட். தங்களை அதிர்ஷ்டசாலிகள்னும் துரதிர்ஷ்டசாலிகள்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை அவர் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சாரு. அதோட ரிசல்ட் நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங். அதிர்ஷ்டங்கிறது பிறப்புலயே வர ஒரு கிஃப்ட் கிடையாது, அது நாம வளர்த்துக்கிற ஒரு பழக்க வழக்கம்னு அவர் ஆணித்தரமா நிரூபிச்சாரு. அந்த ரிசர்ச்சோட முடிவுல அதிர்ஷ்டத்தோட 4 முக்கியமான தூண்கள் அவர் கண்டுபிடிச்சாரு. விஷயம், லக்கி பர்சன்ஸ் எப்பவுமே வாய்ப்புகளுக்காக கண்விழிச்சுட்டே இருப்பாங்க. புது மனுஷங்களையோ புது சிச்சுவேஷன்ஸையோ அவங்க தேக்கம் இல்லாம ஃபேஸ் பண்ணுவாங்க. 2வது உள்ளுணர்வு, அதாவது கட் ஃபீலிங். வெறும் லாஜிக்கை மட்டும் நம்பாம அவங்க மனசு சொல்றத ஆழமா நம்புவாங்க. 3வது எப்பவுமே தங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்கும். கடைசியா ரெசிலியன்ஸ், அதாவது நெகிழ்வுத்தன்மை. ஃபெயிலியர் வந்தா முடங்கி போகாம அது தங்களுக்கு சாதகமான ஒரு பாடமா மாத்துவாங்க. இந்த 4ம் சேரும்போது அதிர்ஷ்டம் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள தேடி வருது. சரி, அப்போ அன்லக்கியா இருக்கிறவங்க என்ன தப்பு பண்றாங்க? அவங்களுடைய பார்வையில தாங்க அந்த வித்தியாசமே இருக்கு. வைஸ்மேன் இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ரோட்ல கொஞ்சம் பணத்தை கீழே போட்டுட்டு கவனிச்சாரு. துரதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறவங்களால அந்த பணத்தை பார்க்கவே முடியல. ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு பதற்றத்தோட ஒரு சுருங்கிய பார்வையோட நடந்தாங்க. ஆனா அதிர்ஷ்டசாலிகளோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா தளர்வான விழிப்புணர்வோட இருந்துச்சு. அவங்க சுத்தி இருக்கிற உலகத்தை கவனிச்சுட்டே போனதால ஈஸியா அந்த பணத்தை பார்த்துட்டாங்க. உங்க மைண்ட் ரிலாக்ஸ்டா இருந்தாதான் சுத்தி இருக்கிற பொன்னான வாய்ப்புகளே உங்க கண்ணுக்கு படும். என்ன நண்பர்களே, இதுவரை நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குல்ல? இது மாதிரி உங்களை யோசிக்க வைக்கிற நிறைய விஷயங்களை நாங்க தொடர்ந்து கொடுக்கணும்னா நீங்க தனிஷா பாப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போவே இந்த விளக்கப்பதிவுக்கு ஒரு லைக் தட்டிடுங்க. மறுபடியும் சொல்றோம், தனிஷா பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, வாங்க அடுத்த சூப்பரான பகுதிக்கு போலாம். ஓகே, இப்போ பிராக்டிகலா நம்ம டெய்லி லைஃப்ல நாம எப்படி அதிர்ஷ்டசாலியா மாறுறது? ரொம்ப சிம்பிள். உங்க ரொட்டீன் லைஃப்ல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. தினமும் ஒரே ரூட்ல ஆஃபீஸ் போறீங்களா? இன்னைக்கு வேற ஒரு புது ரூட்ல போய் பாருங்க. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத புது தலைப்புகள்ல புக்ஸ் படிங்க. புதுசா நிறைய பேர்கிட்ட பேசுங்க. இப்படி உங்க வழக்கமான கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும்போது உங்க மூளையோட அந்த போர் அடிக்கிற பேட்டர்ன் பிரேக் ஆகும். புது புது கதவுகள் திறக்கும். அந்த புது கதவுகளுக்கு பின்னாடி தான் உங்களுக்கான அதிர்ஷ்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கல் சீக்ரெட் ஒன்று இருக்கு. ஏதாவது ஒரு கஷ்டமோ ஃபெயிலியரோ வரும்போது உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவரா நினைச்சுக்காதீங்க. ஏன் எனக்கு மட்டும் எப்பவும் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு, ஓகே இதிலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சின்ன மைண்ட் செட் சேஞ்ச் போதும் உங்களை ஒரு வலிமையான அதிர்ஷ்டசாலியா மாத்திடும். கஷ்டத்திலிருந்து பாடங்களை கத்துக்கிறவங்கள எந்த தோல்வியும் நெருங்க முடியாது. அவங்கள விட்டு அதிர்ஷ்டமும் விலகவே விலகாதுங்க. ஃபைனலா நாம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒண்ணுதான். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேற எங்கேயோ இல்ல, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க உலகத்தை பார்க்குற பார்வையை மாத்தினா கண்டிப்பா உங்க உலகமும் மாறும். உங்க சிந்தனைகளை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க. வாய்ப்புகளுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. அதிர்ஷ்டம் தானா உங்களை தேடி வரும். இந்த ஒரு பாசிட்டிவான சிந்தனையோட இந்த விளக்கப்பதிவை நாங்க நிறைவு செய்றோம். உங்களதே அன்றாட வாழ்வில் இந்த அதிர்ஷ்டத்தோட உளவியலை எப்படி பயன்படுத்த போறீங்க? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை செயல்படுத்தி உங்க அனுபவங்களை கவனிங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.